புஸ் புஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ். சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். எனக்கு தெரிஞ்சு நம்ம சேனல்ல இருக்கலையே பெரிய பவர் பேங்க் இதுதான். அப்படியா? நம்ம 20,000 வரைக்கும் போயிருக்கோம். 27,000 இப்பதான் தொடரும். 27,000 அடுத்து 50,000க்கு ஒன்று இவங்க வெப்சைட்ல பார்த்தேன். 50,000 டேய், அதுக்கு பேர் யூபிஎஸ்ரா. ஏன்டா பவர் பேங்க்னு குடிச்சா அப்படிங்கிறீங்க? ஐயோ, ஒருவேளை போர்ட்டபிள் பெட்டி மாதிரி ஒன்று கொடுத்து வீல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க போல, எடுத்துட்டு போங்க. வெடிக்குமா? அது வந்து நம்ம 10 வச்சு பார்ப்போமே. 10 வச்சு பார்ப்போமா? ஐயோ சரி, இது என்னன்னா ஜெப்ரானிக்ஸோட எனர்ஜி பாட். என்னையா இன்னும் ஃப்ளைட்னு போட்டிருக்கான், கையில போட்டிருக்கான். ஃப்ளைட்டுக்கு அக்செப்டபிள் ரேஞ்ச் 27,000 தான் மேக்ஸிமம் அலவுட். பயந்துட்டேன். ஃப்ளைட்டுக்குள்ள கொண்டு போலாமா அப்படிங்கறத என் கேள்வி. சும்மாவே ஃப்ளைட்ல 1008 பிரச்சனை. இவன் வேற பயந்துட்டேன்னு ஆரம்பிக்கிறான். 27,000 ஏன்பா ஃப்ளைட்ல தான் குடுக்குறானே சார்ஜிங் பாயிண்ட். இல்ல, எனக்கு இதை பார்த்தாலும் பயமா இருக்கு. 27,000 mAh ஒரு பேட்டரியா அப்படின்னு. ஒன்னும் வருத்தப்படாத. போன்லயே ஆல்ரெடி 30,000 mAh ஃபோன் வந்தது எனர்ஜைசர்ல. ஆமா ஆமா, அது பவர் பேங்க் வித் டிஸ்ப்ளேயா? பவர் பேங்க்ல ஒரு பவர் பேங்க் வித் டிஸ்ப்ளே, ஒரு ஃபீச்சர் போன் கொடுத்துடலாம்ல. கொடுப்போம். டிஜிட்டல் டீடாக்ஸ் ஆயிரும்ல. வருது 100 வாட் சப்போர்ட்டோட ஃபீச்சர். ஃப்ரீ ஐடியாஸ் எடுத்துக்கோங்க. Zebronics Zep Power Bank Energy Pod 27R3 மேட் இன் இந்தியா. என்னது? DeepSeek ஓட 3வது வெர்ஷன். சூப்பர்ரா, கரெக்ட். AI எனேபிள்ட் பவர் பேங்க். அது 100 வாட் மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். இதுல இருந்து 27,000 கெபாசிட்டி. 100 வாட்ஸா? சோ இந்த சைடுல வந்து அந்த 100 வாட் போட்டுருக்காங்க. 20 வோல்ட் 5 ஆம்ப் அப்படின்னு போட்டுருக்கான். அப்ப நச்சுன்னு ஒரு கேபிள் அதுக்குள்ள கொடுத்துருக்கணும். நம்ம அது என்னன்றதையும் கண்டுபிடிப்போம். நச்சுன்னு இருக்கா பச்சுன்னு இருக்கான்னு பாத்துருவோம். சரி, மத்தபடி வேற எங்கேயுமே எந்த டீடைல்ஸும் இல்ல. அதே பிராண்டிங் தான் இருக்கு. சூப்பர். பேக் சைட்ல வந்து PD 3.0 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. டைப் சி அவுட்புட்ல ரேபிட் சார்ஜ் சப்போர்ட் இருக்கு. ஸ்மார்ட் போனு, லேப்டாப், டேப்லெட் எல்லாமே கம்ஃபர்டபுள். ஃபிளைட்ல கொண்டு போகலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் போட்டு வச்சிருக்காங்க. இங்க வந்து 20 வோல்ட் 3 ஆம்ப் வரைக்கும் போகுது பாருங்களா. அப்போ 60 வாட் டைப் சியோட போர்ட் 1. ஆமா, அதுல வந்து 60 வாட் வரைக்கும் போகுது. C2ல இதுல வந்து டைப் சி 1 இன்புட் 60 வாட் வரைக்கும் எடுத்துக்குது. இன்புட் 60 வாட் எடுக்குது. அப்ப இன்புட்லயே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கு. அப்போ நம்ம 27,000 mAhல அத நம்ம அப்ப PD சார்ஜர் வச்சிருப்போம் 65 வாட். இந்த CMF சார்ஜர், OnePlus சார்ஜர்லாம் இருக்கு பல. சூப்பர். அதெல்லாம் யூஸ் பண்றதா இருந்தா 60 வாட்ல சார்ஜ் போடணும். அது என்னன்றதையும் வேணா சைட்ல நம்ம லைட்டா செக் பண்ண பார்ப்போம். 65 வாட் PD சார்ஜரில் போட்டிருக்கேங்க. அப்படி போட்டிருக்கும் போது 44 வாட்டு கிட்ட அதோட ஸ்பீடு போகுது. ஸோ அந்த ஸ்பீடில் வந்து இப்போ இந்த பவர் பேங்க் சார்ஜ் ஏறிட்டு இருக்கு. அப்புறம் DC அவுட்டு. ஸோ இது வந்து அவுட் வந்து 100 வாட். இதை போட்டானே 20 வோல்ட் 5 ஆம்ப் வரைக்கும் போகுது. சரியா? டைப் சியில் அவுட் 2 வந்து பார்த்தோன்னா 33 வாட். ஆனால் இது வந்து PPSக்கு போட்டிருக்கான். ஆமாம் ஆமாம். சரியா? அப்போ வந்து இது சாம்சங் ஃபோன்ஸ்க்கும் யூஸ் ஆகும் 33 வாட் வரைக்கும். ஆமா, 25 வாட், 27 வாட், 15 வாட். USB அவுட் வந்து என்ன ஆகுதுன்னா 18 வாட்டா? ஆமா, 18 வாட் தான். Qualcomm குயிக் சார்ஜ். சோ அவ்வளவுதான். ஷார்ட் சர்க்யூட், ஓவர் சார்ஜ், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன். ஒருத்தன் தான் கன்னா இருக்கான், மீதி பேர்லாம் கொஞ்சம் டம்மியா தான் இருக்காங்க. ஆமா, PDயும் PPSம் கொஞ்சம் கன்னா இருக்கானுங்க இப்போதைக்கு. சோ இது வந்து ப்ளூ கலர் நம்மட்ட இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. ரைட். அப்படியே ஓபன் பண்றேன். வெயிட் போட்டிருக்கானடா. எவ்வளவு கிராம்? டைமென்ஷன் தான் போட்டு வச்சிருக்காங்க. வெயிட் போட்டா பயந்துருவீங்க நீங்க. அப்படின்னா உள்ள 1.5 கிலோ இருக்கும் போல இருக்கு. யூசர் மேனுவல் இருக்கான்னு பாப்போம். யூசர் மேனுவல்லாம் கொடுத்தாலும் என்னடா அது ஃபோன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஆமாடா, நீங்க தாங்க கேட்டேன் Zebronics ஃபோன் பண்ணா எப்படி இருக்கும். இல்ல 4,000 ரூபாய்க்கு விக்கிறான். 3,999க்கு 3,999க்கு பாக்ஸ் பேக்கிங்லாம் இருக்கு. அப்ப இதுல யூசர் மேனுவல் இருக்கும் போல இருக்கு. இதுக்கும் வந்து டப்பாக்குள்ள ஒரு சின்ன QR கோட கொடுத்து அசிங்கப்படுத்துறீங்க. ஸ்கேன் QR ஃபார் இது மேனுவல் பாத்துக்கோங்க. நீங்களே ஸ்கேன் பண்ணி போட்டுருங்க. ஆமாங்க. சரியா? இது வந்து கேபிள் வந்து திக்கா இருக்கு. நல்லா திக்கா இருக்கு. ஆமா, சரியா கேபிள் கொடுத்தா நல்லா இருக்கும். 4,000 ரூபாய் வாங்குறீங்க, 27,000 ரூபாய். இல்லடா, 27,000 4,000 ரூபாய் வாங்குறீங்க இருக்கட்டும். ஏன் வந்து 4,000 ரூபாங்கிறது வந்து இந்த பவர் மீதி பேர்லாம் எவ்வளவு விக்கிறானுங்க செக் பண்ணுவோம் இன்டர்நெட்ல. 100 வாட் பவர் பேங்க்னு போட்டு பார்ப்போம், தெரிஞ்சிரும்ல. நல்லா இருக்குங்க பில்ட் குவாலிட்டி. சூப்பரா இருக்கு. மேக்ஸேஃப் இல்லையா? மேக்ஸேஃபா? அதை வேற கொடுத்தா அப்புறம் நாங்க கம்பெனி கட்டுப்படி ஆகாதுங்க. சரி, இதுல வந்து டிஸ்பிளே இருக்கு. வாவ், 23% தான் இருக்கு, 100%ல இல்ல. இது வெரி குட், வெரி குட். 47 வோல்ட் 0 ஆம்ப்னு காட்டுது. 49 வோல்ட்டா 4.9. சரி, நான் இப்போ என்ன பண்றேன், இதுல வந்து கனெக்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பர். ஏன்னா 23% தான் இருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? 23% பெரிய விஷயமாச்சே, நிறைய mAh இருக்கு. ஆமா, நான் இப்போ என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் மேக்ஸ்ல போய் டக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. 23% ஆஃப் 27,000 mAh என்னது?
கம் ஆன் லெட்ஸ் டூ திஸ். ஆனால் இவன் சார்ஜ் அதிகமாக இருக்காங்க எல்லாரும். சார்ஜ் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு நமக்காக. ஆனா அது ஃபாஸ்ட் சார்ஜ் ஆகுமான்னு எனக்கு தெரியல, ஏன்னா அது ஒரு பிக்சல். ஐயோ தலைகீழ இருக்கு. பரவாயில்லடா, இது எப்பயுமே 18 வாட்டுக்கு போயிடுதுடா. 18 வாட் போயிட்டான் எடுத்த உடனே. ஆனா இவன் இருக்கிறது பாரு எவ்வளோன்னு, 90%. ஒன் பிளஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கருணை உள்ள ஃபாஸ்ட் சார்ஜரா இருக்கான். ஆமா சரி, இவன் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆயிடுறான். அது 40% இவனை கூப்பிடுங்க. ஆவானாங்க சார்ஜிங் ரேபிட்லி. ஏய் வோல்ட் பறக்குது பாரு. பறக்குதா? வாவ், இந்த பவர் பேங்க் வந்து மோர் கேப்பபிள்னு தெரியுது அப்போ. ஆமா இல்லையா? இதுல என்னன்னா இங்கேயும் அதே வேல்யூ வருது பாரு. போடு. இங்க பாக்குற வேல்யூ இங்கேயும் பார்க்க முடியுது. இதுல ரொம்ப எக்ஸாக்ட்டா பார்க்க முடியுது. ஏய் இது என்ன அப்ப இது தேவையில்லையா எங்களுக்கு? ஆமா, இவனே மீட்டர் போட்டு கொடுத்துட்டான். ஆமா சூப்பருங்க. இந்த ஆட்டோ ஏமாத்தாது. 36 வாட்ல ஏறுதுடா இப்ப. சூப்பர் 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 நைஸ் செம. அப்போ இவன் தேவையில்லையா? அப்ப அவன் தேவையே இல்ல. அவன் எதுக்கு? அவன் ஒரு ரீடரா? இவனே இருக்கான் பாருங்க. ஆனா இந்த ட்விஸ்ட்டை நாங்க எதிர்பார்க்கல. ஆமா, இதுலயே வந்து வேல்யூஸ் வந்து எக்ஸாக்ட்டா காட்டிடும். சூப்பர். இந்த மாதிரி ஒரு பவர் பேங்க் நம்ம ஃபோன் அரீனால ஒன்று வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இல்ல இருக்கும்டா, வேற லெவலா. ஜம்ப் அடிக்கிறான். ஆமா ஆமா, பிக்சலும் பறக்குறான் 18 வாட்ஸ் போயிட்டான், 20 வாட்ஸ் போயிட்டான். அதுக்கப்புறம் இறங்கிட்டான். இல்ல ரீட் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். ஸ்டெபிலைஸ் ஆயிட்டான். அவனுக்கு அவ்வளோலாம் இல்ல சார்ஜ் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துருப்பான். அதான் 75% இருக்கு. அவ்வளோலாம் ஒர்த் இல்லைங்க பிக்சலு அப்படின்னு வந்துட்டான். 18 வாட் தானா? 18 கூட இல்லையா? ஆமா, அதாவது 15 அந்த மாதிரி. அவ்வளவுதான். 14-15 வாட்ல ஏறுது. இந்த அமெரிக்கன் போன்ஸ் பொதுவாகவே அதான்டா ஸ்லோவா தான்டா ஏறுதுங்க இது எல்லாமே. இந்த அமெரிக்கன் போன்ஸே இப்படிதாங்க, கல் நெஞ்சக்காரனுங்க. ஆமா, அவங்க வந்து எஃபெக்டிவ் யூனியன் உருட்டுகள்ல இருந்து வந்திருப்பாங்க. இவர் எவ்வளவு வராரு? 57% சார்ஜிங்ல உள்ள சைனீஸ் ஸ்மார்ட் போன். நீங்க எப்படி சார்? 10 வாட்ல ஏறிட்டு இருக்கு. உருப்படாதா? என்ன விவோவா? ஏன்பா 10 வாட் கூட போக முடியுது? அவ்வளோதான் போல. இதாங்க C1 போர்ட்டு. இதுதான் C1, இது C2 அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதான் 40 வாட் போச்சு. அது இன்னொரு C போர்ட் வந்து 33 வாட்டா? அது பிபிஎஸ்க்கு 33 வாட்டு. நம்ம வேணா அதை அப்படி மாற்றி பார்ப்போம். 2 போர்ட்டுமே சேம் மாதிரி தான். அது வந்து அந்த ஸ்டாண்டர்ட்ஸில் மட்டும் பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு போகும்போது மாறும். இதுவும் அதே தான் போகுது, 10 வாட்டு தான் போகுது. தம்பி உங்கள் ஃபோனை காட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாக போட்டிருக்கான் C1 C2ன்னு. C1ல 100 வாட்டு, இதில் வந்து அப் டு 30 வாட்டு. அதாவது பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் போனால் 30ஸ்ல வரும்டா. பிபிஎஸ் போனால் 33 போகுது. இங்கே வரும் இப்போ பாரு. இவன் வோல்டேஜ் அதிகமாக இருக்குது இப்போ ஸ்டார்டிங்கு. அப்போ கூட ஒன்றும் பெருசாக இல்லை. இவன் கிளைம் ஆகிட்டே இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமாடா. எவ்வளோ வருது இப்போ? 25+. ஆமாம், சூப்பரு. என்ன ஃபோன் இது? OnePlus 13s. ஓகே, 13sல நல்லா இருக்கு. சூப்பர். பவர் பேங்கும் 23%லேருந்து 21% ஆயிடுச்சு பேர். சூப்பர் சூப்பர். ஆமாம், 2% கம்மி ஆயிடுச்சு. இது 1% ஏறிடுச்சு. சூப்பர். 5 ரூபாய் வைடா. 1%க்கு 5 ரூபாய் சார்ஜ் போட்டிருக்கடா. இல்லை காசு கொடு காசு. ஓகே, அடுத்து நாங்கள் ஹெவி டியூட்டியா ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்டை எடுத்து அதில் சார்ஜ் போட போகிறோம். போடுங்க 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 போடுங்க. அந்த C டைப்பில் போடுங்க. எவ்வளோ இருக்கு? 83 இருக்கா? பரவாயில்ல, 83 தான் இருக்கு. 100 ஆக்குவோம் நாங்கள். இப்போ அதை 100 வாட்ஸில் 5 மினிட்ஸில் 100 ஆக்குவோம் நாங்கள். அது முடியுமா? லிட்டையே க்ளோஸ் பண்ணிடு. இன்னும் 20 வாட்டு கூட போகல இன்னும். எகிருது.
25 மாதிரி போயிட்டு இருக்கு. 25 மாதிரி போகுது. அவ்வளோதான், ரெகுலேட் பண்ணிட்டேன். எதுப்பா C1 எதுப்பா C2 எழுதி போடுங்கப்பா. இப்போ வேறு அதில் ஃபுல்லாக பிளங்கின்னு சவுண்ட் வந்துச்சு. 20 வோல்ட்டு ஸ்டார்டிங்கு. அப்போ அப்படிதான் இருந்துச்சோ இல்லையா? அப்போது வேற மாதிரி இருந்தது. இது என்னது வித்தியாசமா இருக்கு? ஏறுது இல்லை நல்லா? 40 வாட்டில் ஏறுது. 44 வாட்டு இல்லையா? ஆமாம். சரி, அப்போது என்ன மேட்டர்னா, நீ இப்போ சொன்ன மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்கு. இந்த டைப் சி போர்ட்டில் இப்போ மேக்ஸிமம் அவுட்டு போகுது, இந்த டைப் சி போர்ட்டில் இப்போ பிபிஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு தான் போகுது. ஆமாம் ஆமாம். ஸோ அப்போ நான் இந்த டைப் சிக்கு பதில் இப்போ இதில் OnePlusல போட்டோம்னா அதே ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் வருது. பரவாயில்லையே, சாலிட் 18. ஆமாம். நிறைய ஸ்மார்ட் ஃபோன் தான். இதானா இந்த டெஸ்ட்லாம் வந்து செம்ம ஃபன்னாக இருக்குல்ல. ஒரு பவர் பேங்க்கு, ஃபாஸ்ட் சார்ஜ். அவனே மீட்டர் கொடுத்துட்டான். இது இன்க்ரீஸ் ஆகணுமே. ஆயிடுச்சு. 18 வாட் போயிடுச்சு இப்போ. அவ்வளோதான் போகுமா? ஏன்னா இது 40% சம்திங் தானே இருக்குது. அப்போ 18% பிடி தான் இல்லை ஒர்க் ஆகும். இதுதாங்க சேஃப்டினா. அப்போ 18 சேஃப்டினா ஃபுல் ரேட்டிங் நாங்கள் கொடுக்க மாட்டோம். இல்லை, அதான் 18ல லிமிட் பண்ணுறானே. ஆமாம், கரெக்டாக 18 வாட்டில் லிமிட் பண்ணுது. ஆமாம். அப்போல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் ஆயிடுச்சுங்க சிப்ஸ் எல்லாம். உண்மைதான். இவன் எகிர்றான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான வோல்ட் எகிரிட்டான். ஆம்பு 18 வாட்டில் தான் இருக்கான் இவனும். தாண்டுறான். ஸ்லோவாக ஏறுறான். ஏறிட்டான். 20 வாட் மேலே போயிட்டான். 36 வாட் போயிட்டான். ஆமாம், நம்ம இப்போ பார்த்ததுலேயே ஃபோன் 2A ப்ளஸ் 38 வாட் போயிட்டான். ஃபோன் 2A ப்ளஸ் தான் மேசிவ் ஏறி இருக்கு. 50 வாட் சப்போர்ட் இருக்கு, 38 வாட் போயிருக்கு. அப்படியே 18% ஆயிடுச்சு. 5% போயிருச்சு இப்போ நமக்கு. அது என்ன தடவை சொல்ல மாட்டி விளையாடுறீங்கல்ல. செங்கல் மாதிரி இருக்கியா பெருசா. இது என்னடா விவோ செம்ம வெயிட். பட்ஸ் மாதிரி சார்ஜ் ஏறிட்டு இருக்கு விவோ. என்ன அது 2.5 வாட்ல ஒரு ஸ்பீடா? 10 வாட் தான் எப்பயுமே ஏறுது. சரி, அப்போ டைப் ஏ எப்படி ஏறுதுன்னு பார்ப்போமா? ஏன்னா நம்ம பட்ஸும் பார்த்துட்டோம். ஆமாம். இப்போ நம்ம A to C எப்படி ஏறுதுன்னு பார்ப்போம். பாருங்க, இதெல்லாம் ஒரு விளையாட்டுங்க. இந்த மாதிரி பவர் பேங்க்ல நீங்க போட்டு ரேட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். இது ஒரு விளையாட்டு. சொல்லுவாங்க, வேற வேலை இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? ஒரு டெஸ்ட் இருக்குடா, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இதில் போடுறேன்னா இது 18 வாட் தான் போகும் மேக்ஸிமம். சரி, 18 வாட் போகுதான்னு பார்ப்போம். 18 வாட்டும் 30 வாட்டும் போட்டிருந்தேன். எவ்வளோ போட்டிருந்தாங்கல்ல? டைப் ஏ 30 வாட் இல்லையா? டைப் C2 தான் 12 1.5. 18 வாட் தானே பார்த்த மாதிரி ஞாபகம். 18 வாட் தான் போட்டிருக்கான். ஓகே, அப்போ பாரு. 9 வோல்ட் 2 ஆம்ப். 9 வோல்ட் 2 ஆம்ப். 9 வோல்ட் 1.5 ஆம்ப். அவ்வளோதான் போகுது. ஆனால் போகும். ரெண்டுமே சார்ஜ் பண்ணலாம் அட் டைம். ஆமாம், இன்னுன்னு காமிக்குதியா? இப்போ லேப்டாப்லேருந்து பவர் பேங்க் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. அடப்பாவி. ஏய், உன்னை நான் என்ன பண்ண சொன்னா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன் அவுட்டுக்குலாம் இங்கே இருக்கு பாரு. இல்லை, எனக்கு இப்போ சிரிப்பாயிடுச்சு. மல்டி டிவைஸ் சார்ஜ் பண்ணலாம். லேப்டாப் சார்ஜ் பண்ண சொன்னா லேப்டாப்ல சார்ஜ் இழுக்கிறியா நீ? சார்ஜ் ஏறுது. இது எல்லாம் அவுட்ல தான் போகுது இப்போ. ஆனா எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. ஆமா, லிமிட்டட் டிஸ்பிளேங்க. சமல்ல. சூப்பர். அது இன்னொரு கேபிளையும் போட்டு அதையும் போட்டு இழுத்துருவோம். மூணுத்தையும் போட்டு இழுத்தோம்னா அவனுங்க மாட்டுல இருந்து பாலை கறக்குற மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கானுங்க அப்படின்னு. ஓகே, ரைட்டு. ஸோ இந்த கேபிள் வந்து நான் கூட கொஞ்சம் ஜோக்கா இருக்கிற மாதிரி நினச்சேன். ஜோக்கா இருந்தாலும் சோக்கா இருக்குது கேபிள். சூப்பர். ஆமாம், கேபிள் நல்லா தான் இருக்குது. இந்த கேபிள் ரெண்டும், இது இந்த ஒயிட் கலர் கேபிள் வந்து ஹை ஆம்ப் கேபிள் தான். பொதுவாகவே இந்த 120 வாட்லாம் கொடுப்பாங்க. ஆமாம் ஆமாம், அந்த கேபிள் பார்த்துருக்கேன். 6 ஆம்ப் 5 ஆம்ப் சப்போர்ட் கேபிள். ஸோ இந்த கேபிள் பிரச்சனை இல்லை. பாக்ஸில் வந்த கேபிள் தான் நம்ம சஸ்பெக்ட் பண்ணுது. பட் அந்த கேபிளே 5 மூஞ்சில எரிஞ்சிங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் மர்டரேவா?
போலீஸ் ஸ்டேஷனும் கன்ஃபார்ம்டு. ரொம்ப ஹெவியான ஒரு பவர் பேங்க் தான். ஆமா, நாங்க எல்லாருக்கும் ஒரே இடம் வச்சிருக்கோம், ஓப்பனும் பண்ண முடியாது. போய் படிச்சு அப்புறம் நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா என் ப்ராடக்டே நீங்க பண்ணிடுவீங்க. இது அப்புறம் பண்ணுவோமா? ஆமா, எவ்வளோ நேரம் ஆக போகுது? நான் போய் சைனால சென்சன்ல போய் ஒரு மாடியா ஒரு மால்ல ஏறி பண்ணியிருக்கிறேன். எனர்ஜி பாட் இந்த மாதிரி டப்பா கலரை மட்டும் நீங்க மாத்திட்டு அதுல கீழே இந்த சிப்ரானிக்ஸ் எனர்ஜி பாடுக்கு பதிலா எஸ் பஸ் எனர்ஜி சேட் அப்படின்னு ஒண்ணு போட்டுடலாம். கரெக்ட் தான். இதுதான் PD3டா. ஆமா, இதான் ஃபர்ஸ்ட் டைப் சி போர்ட் வந்து PD3. அடுத்தது வந்து டைப் C1. அடுத்தது வந்து வெறும் டைப் சி. ஓகே, இதுல ஒரு சில டீடைல்ஸ் இருக்குடா. என்னன்னா சார்ஜிங் டைம். ஏன்னா இது 555 கிராம்ஸ் தான். அப்பா, அரை கிலோவா? ஆமா. ரேபிட் சார்ஜிங் அப் டு 60 வாட் யூஸ் பண்ணி இந்த பவர் பேங்கை நீங்க சார்ஜ் பண்ணலாம். அப்புறம் 3 மணி நேரம் சார்ஜிங் டைம். ஓகே. ஆனா நீ அதான் 27,000 வந்து சார்ஜ் பண்றதுக்கு 3 hours. லேடும் 60 வாட் வச்சு பண்ணலாம். ஆனா நாட் பேட். ஆமா. ஸோ ஒரு USB-A 2 டைப் சி, PD3.0 வந்து ஒரு டைப் சியில் சப்போர்ட் ஆகுது. நல்லது. ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்க்க முடியுது. ஓகே, அதான் இது வந்து ஒரு பெரிய பெத்த பவர் பேங்க்கு. ஆமாம். ஆனால் சின்ன கல்லு பெத்த லாபம் மாதிரி பெத்த கல்லு சின்ன ப்ரைஸ் டேகு. ஓகே, ஸோ ரைட்டுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதனால நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு தான் இதெல்லாம் வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. ஏன்னா 500 கிராமுங்கிறது மேட்டர் இல்லை, பட் நம்ம எடுத்துகிட்டு ஜாலியாக ஃப்ளைட்டில் வேறு எடுத்துகிட்டு போகலாம்ல. அதுதான் பெரிய ப்ளஸ். ஃப்ளைட்டில் போகாமல் ட்ரெயினில் போனாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஆமாம். சரிங்க, ஓகே. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதுக்கு சிவபரணி மற்றும் மருத்துவாச்சு நன்றி, வணக்கம். ஆமாம், இதில் பெரிய ப்ளஸ் என்னென்னா ப்ரொடெக்டிவ் சர்க்யூட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்பயுமே ஓவர் வோல்டேஜ் இந்த மாதிரியான ஃபேக்டர்ஸ் தாண்டி 100 வாட் இருக்கு. ஆனால் இந்த மாதிரியான ப்ராடக்ட்டை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுறது தான் மேட்ரு. ஏன்னா இதில் ஒரு ப்ரொடெக்டிவ் சர்க்யூட் இருக்கும், ப்ளஸ் இதுலேயும் இருக்கணும். அப்பதான் நான் பேசிக்கணும். அப்பதான் நமக்கு இந்த மாதிரியான லோ பவர்ல சார்ஜ் ஏறக்கூடிய ஆக்சசரி ப்ரொடெக்ட் ஆகும், இல்லாட்டி இது வந்து எரிஞ்சிரும். இஷ்டத்துக்கு இருக்கு. இந்த மாதிரி பவர் பேங்க் எல்லாம் இப்ப இருக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு வரவேற்கத்தக்க பிளஸ் பாயிண்ட். ரைட்டுங்க, பார்க்கலாம். வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. என்ன ராமலிங்கம் ஆளைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மத்தவன் பேச்ச கேட்காதே, பெத்தவன் பேச்ச கேளு. யதோ யதோ கவசாக்கி, அதோ அதோ மிட்சுபிஷி, சௌபாக்கியா.